பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் மு. ஐயாக்கன் என்கின்ற ஐக்கன் அவர்களின் சத்தியவேள்வி என்ற நாடகம் பற்றி காண்போம். நாடகத்திற்குள் செல்லும் முன் ஐக்கன் அவர்களை பற்றி. ஐக்கன் என்னும் புனைப்பெயர் கொண்ட மு. ஐயாக்கண்ணு செப்டம்பர் 1, 1935 காரைக்குடியை அடுத்துள்ள கோட்டையூரில் பிறந்தார். தொடக்க கல்வியை கோட்டையூரிலும் உயர்நிலைக் கல்வியை பள்ளத்தூர் அருணாச்சலம் செட்டியார் உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் இளங்கலை முதுகலை பட்டம் பெற்ற பின் சென்னை பல்கலைக்கழகத்தில் பி.டி. பயின்றார். உலக தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சிவகங்கை மாவட்ட தலைவராக பொறுப்பு வகித்தவர். திருப்பத்தூர் ஆறுமுகம் சீதையம்மாள் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இப்போது நாம் நாடகத்திற்குள் செல்லலாம். சத்தியவேள்வி நாடகத்தின் நாடக மாந்தர்களை பற்றி காண்போம். ராஜப்பா நாடக நடிகர், கருப்பையா பண்ணையார், ராமு பண்ணையாரின் இளைய மகன், கண்ணன் ராமுவின் நண்பன், அம்பலக்காரர், ஊர் நாட்டாமைக்காரர், அருணகிரி பண்ணையாரின் மூத்த மகன், சாமா ஜோதிடர், சுப்பையா ராஜப்பாவின் ரசிகர், சரவணன் ராஜன் நண்பர்கள் மற்றும் நடிகர் தபால்காரர் சுப்பன். சத்யா ராஜப்பாவின் மகள், கனகம் ராஜப்பாவின் மனைவி, தெய்வானை பண்ணையாரின் மனைவி, கலாமாலா சத்யாவின் தோழிகள், காமுப்பாட்டி கிராமத்து மூதாட்டி மற்றும் சிகப்பி. பூமாயி அம்மன் கோயில் மணியோசை முழங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ராஜன் சரவணன் 2 நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கோயிலுக்கு ஒரு பொண்ணு வர்றா. அந்த பொண்ணு பேர் தான் சத்யா. அவ பூவும் குங்குமமா நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஆனா அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே அவளுக்கு அனுதாபப்படுறாங்க. அவ, அம்மா தாயே, என்னோட மாங்கல்யத்தை பறிச்சிடாத, என் கணவர் உயிரை காப்பாத்துன்னு வேண்டிக்கிறா. நான் எப்போதும் சுமங்கல்யாவே இருப்பேன்னு சத்யா ஒரு பக்கம், அவளை விதவையாக்கியே தீருவேன்னு விதி ஒரு பக்கம். இதுல யார் ஜெயிச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பிளாஷ்பேக். அந்த ஊர்ல ராஜப்பான்னு ஒரு நாடக நடிகர் இருந்தாரு. அவரோட மகள் தான் சத்யா. அவ தான் அந்த ஊர்லயே பட்டணத்துக்கு போய் படிச்ச ஒரு பொண்ணு. அவ மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது, ரொம்ப ஒழுக்கமான ஒரு பொண்ணு. ராஜப்பா ஒரு நாடக நடிகர். அவரோட நாடகத்திலேயே ஹரிச்சந்திரன் நாடகம் தான் ஸ்பெஷல். நாடகம் தொடக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் முழு ஹரிச்சந்திரனாவே மாறிடுவாரு. ஒரு நாள் ராஜப்பா நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரை பார்க்க காரைக்குடி சூனா பானான்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் ஊர்லயும் ஹரிச்சந்திர நாடகம் வச்சிருக்கோன்னு ராஜப்பாவை கூப்பிட வந்திருந்தாரு. அப்போ ராஜப்பாவோட பொண்ணு சத்யாவை பத்தியும் அவளோட திருமணத்தை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஆரம்பிச்சு முயற்சி பண்ணி தேடினாதான் இன்னும் 2-3 வருஷத்துல கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வெள்ளிக்கிழமை சத்யா ஊருக்கு வர்றா. இருந்தாலும் நான் எப்படியாச்சும் நாடகத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு ராஜப்பா. ராஜப்பா வீட்டுல இருக்காரு. அப்ப அவரோட மனைவி கனகம் கிட்ட, நான் சத்யாவோட கல்யாண விஷயமா ஜோசியர் சாமாவை வர சொல்லி இருக்கிறதா சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ஜோசியர் சாமாவும் அங்க வர்றாரு. ஜோசியர் சத்யாவுக்கு ஜாதகம் கணிச்சு எழுதிட்டு அதை பார்த்ததுமே ரொம்ப பதட்டத்தோட, உங்க பொண்ணு ஜாதகத்துல கலத்திர தோஷம் இருக்கிறதா சொல்றாரு. அதை கேட்டதும் ராஜப்பாவும் அவர் மனைவி கனகமும் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. இதற்கு எதுவும் நிவர்த்தி இல்லையான்னு கேட்கும்போது, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சத்யாவோட ஜாதகத்தை தோஷம் இல்லாத மாதிரி பொய்யா மாத்தி எழுதிடலான்னு சொல்றாரு. இதற்கு ராஜப்பா சம்மதிக்கவே இல்லை. ஆனா ஒரு தாயா கனகம் இதை மாத்தி எழுதிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கனகம் இந்த விஷயத்த சத்யாட்டையே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சத்யா ரொம்ப வருத்தம் ஆயிடுறாங்க. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு சத்யா, உன்னோட ஜாதகத்தை பொய்யா மாத்தி எழுதிட்டா உனக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு ஜோசியர் சொல்றாரு. ஆனா உங்க அப்பா இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அதுக்கு சத்யா, அப்பா இதுக்கு எப்படி சம்மதிப்பாருன்னு நீ நம்பின அப்படின்னு சொல்றா. பாவத்தை செஞ்சு பணம் காசு சம்பாதிக்கலாம், ஆனா மன நிம்மதியை சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. யாரோ ஒருத்தருக்கு மனைவின்ற சந்தோஷத்தை விட ராஜப்பாவுக்கு மகளாவே நான் பெருமையோட இருந்துருவேன். மணிமேகலை மாதவியின் மகள், கோவலனின் மகள்ன்ற பெருமையோடய வாழ்ந்து முடிஞ்சிடலையா அப்படின்னு சொல்றா. சரி, அப்பா கிட்டையும் மகள்கிட்டையும் பேசி சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கனகம். அதே ஊர்ல உள்ள பண்ணையாரோட இளைய மகன் ராமுவும் பட்டணத்துக்கு போய் படிக்கிற ஒரே பையன். அவனுக்கு அவங்க அப்பா அனுப்புற பணத்தை எல்லாம் தேவையில்லாம பொண்ணுங்களுக்காக செலவழிச்சுட்டு ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாத ஒரு பையனா இருக்கான். ஒரு நாள் சத்யாவும் ராமுவும் பாத்துக்கிறாங்க. ராமு போய் சத்யாட்ட பேசுறான். ராமுவுக்கு சத்யா மேல ஆசை வருது. ஆனா சத்யாவுக்கு அப்படி எந்த எண்ணமுமே இல்லை. ராமு சத்யாவை எப்படியாச்சும் அவனோட வலையில விழ வச்சிடணும்னு நினைக்கிறான். ஒரு நாள் சத்யா வீட்டுல யாருமே இல்லாதப்போ ஒரு தவறான நோக்கத்தோட சத்யா வீட்டுக்கு போய் சத்யாட்ட பேச ஆரம்பிக்கிறா ராமு. சத்யாவுக்கு கோவம் வந்து கத்துறா. அப்போ அந்த ஊர்ல உள்ள அம்பலக்காரர் அந்த இடத்துக்கு ஓடி வர்றாரு. என்னம்மா விஷயம், ஏன் இப்படி கத்துன, இந்த ராமு ஏதாச்சும் உன்கிட்ட வம்பு பண்ணானா, அப்படி ஏதாச்சும் பண்ணியிருந்தா சொல்லுமா, உடனே இவனை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு சத்யா, நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒன்றும் தப்பா நடந்துக்கல, சும்மா வந்து பேசிட்டு இருந்தாரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. அம்பலக்காரர் ஆச்சரியத்தோட, நீ ஹரிச்சந்திரன் மகள் தாமா? ஆமா, நீ ஹரிச்சந்திரன் மகளே தான். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்றாரு.
சத்யா இப்படி உண்மையை சொன்னதை பார்த்து ராமு முழுமையாவே திருந்திடுறான். அவன் பொண்ணுங்க மேல உள்ள ஆசையெல்லாம் விட்டுட்டு சத்யாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ராமு பண்ணையார் கருப்பையாட்ட போய் சத்யாவோட கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்குறான். அதுக்கு கருப்பையாவும் அவர் மனைவி தெய்வானையும் திடுக்கிட்டு, அந்த சத்யா பொண்ணுக்கு கலத்திர தோஷம் இருக்கிறது உலகத்துக்கே தெரியுமே, உனக்கு தெரியாதாடா, அவளை கட்டிக்கிற புருஷன் சீக்கிரமே செத்து போயிடுவான் தெரியுமா? அதுக்கு ராமு, சத்யா சாவித்திரி மாதிரி கணவன் உயிரை காப்பாத்திருவாமா அப்படின்னு சொல்றான். நல்லா யோசிச்சு பாருடா, எல்லாரும் வாழ்றதுக்கு தான் கல்யாணம் பண்ணுவாங்க, சாகரத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ராமு சொல்றான், இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு பல வருஷம் வாழ்றதை விட சத்யாவை கல்யாணம் பண்ணிட்டு ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் அதுதான் எனக்கு திருப்தியான வாழ்வுன்னு சொல்லிடுறான். கொஞ்ச நாள்ல சத்யாவுக்கும் ராமுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஒரு வருஷமா 2 பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க. ஒரு நாள் ராமு BA பாஸ் பண்ணிடுறான். அப்போ ராஜப்பா பண்ணையார் வீட்டுக்கு வர்றாரு. ராமு BA பாஸ் பண்ணியிருக்கிறத அவர்கிட்ட சொல்றாங்க. ராஜப்பா ரொம்ப சந்தோஷத்தோட, பல பேர் கல்யாணம் ஆன உடனே படிப்பையே விட்டுருவாங்க, பரீட்சையிலையும் தேர மாட்டாங்க, ஆனா மாப்பிள்ளை அப்படி இல்லைன்னு ரொம்பவும் சந்தோஷத்தோட சொல்றாரு. சத்யா மட்டும் அவனை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா அவன் புத்தகத்தையே தலையை சுத்தி வீசி இருப்பான். அவனை பாஸ் பண்ண வச்சதே சத்யா தான் அப்படின்னு பண்ணையார் சொல்றாரு. உண்மையிலேயே BA பட்டம் என் மருமகளுக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சத்யாட்ட ராமு எங்கன்னு கருப்பையா கேட்குறாரு. அதுக்கு அவ வயலுக்கு போயிருக்கார் மாமா அப்படின்னு சொல்றா. இந்த வெயில்ல அவன் ஏன் வயலுக்கு போனான், ஏன் இந்த வேகாத வெயில்ல போய் உடம்ப வாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ திடீர்னு ஒருத்தன் கூக்குரலிட்டபடி ஓடி வர்றான். அவன் பதட்டத்தோட, எசமான், நம்ம சின்ன எசமான் ராமு தம்பி வயல்ல மயங்கி விழுந்து வாயெல்லாம் ரத்தம் கக்கிருச்சு, வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு சொல்றான். அதை கேட்ட சத்யா விம்மி எழுது கதறுகிறாள். கருப்பையா சத்யாவை பார்த்து, அழாதம்மா, கடுமையான வெயில்ல சுத்திருப்பான், அதனாலதான் அப்படி இருக்கும், நீ அழாதம்மா, கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிடுறாரு. கோயில்ல பூஜை மணி ஒலிக்கிறது. பூஜை கூடையோட சத்யா கோயிலுக்கு போறா. அப்போ காமு பாட்டியை சந்திச்சு பேசுறா. ராமுவோட உடல் நலத்தை பத்தி அந்த பாட்டி விசாரிக்கிறாங்க. எல்லோருக்கும் பெரிய டாக்டர் இதோ உள்ளே இருக்காளே பூமாயம்மன், இவதான், இவள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ. ஆனா எப்பவும் லோகத்துல சத்தியம்னா அதுக்கு சோதனை கண்டிப்பா இருந்துதான் தீரும், கவலைப்படாத, என்ன சோதனை வந்தாலும் நோக்கு மாங்கல்ய சோதனை வந்துடாதடி, என்னைக்கும் பூவும் பொட்டுமாய் நிறைஞ்ச கோலத்தோட நித்திய சுமங்கல்யாய் இருப்ப, அப்படி ஏதோ ஒண்ணு எனக்கு தோணுதடி அப்படின்னு சொல்றாங்க. ராமு படுக்கையில படுத்திருக்கான். சத்யா பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா. ராமு சத்யாவிடம், சத்யா, ஊர்ல எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும், தோஷமான ஜாதகம் உள்ள சத்யா, அவள் ஜாதகப்படி புருஷன் செத்து போயிட்டான், அவ விதி அதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது உன் விதி இல்ல சத்யா, ஏன் விதி. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ரியாக்ஷன். நான் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விளைவு உண்டு. அந்த விளைவுகளின் கிராண்ட் டோட்டல் தான் இப்ப என்னோட நிலைமை. உன் மாதிரி ஒரு தொடர அதிர்ஷ்டத்துக்கு முன்னால எத்தனையோ பேய்களையும் பிசாசுகளையும் தொட்டிருக்க. அந்த பாவத்துக்கான சம்பளம் தான் இப்போ எனக்கு ஏற்பட போற மரணம். பிஞ்சா இருக்க வேண்டிய காலத்துல பழுத்துட்டா பழமா இருக்க வேண்டிய காலத்துல அழுகி போயிடுறது தானே இயற்கையோட விதி. ஆனா இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக சாக நான் தயார். உன்னோட இந்த சில மாதங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கே, அது 1000 வருஷங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சம சத்யா. அதுக்கு சத்யா, நீங்க நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி போறா. படுக்கையில் கிடக்கும் ராமுவோட நிலைமை ரொம்ப மோசமா போகுது. பண்ணையார், கருப்பையா, தெய்வானை, மூத்த மகன் அருணகிரி, மருமகள் சிகப்பி எல்லாரும் பதற்றத்தோட இருக்காங்க. கருப்பையா சீக்கிரம் கோயிலுக்கு போய் ஆள் அனுப்பி சத்யாவை கூட்டிக்கிட்டு வர சொல்றாரு. இந்த பதட்டமான நேரத்துல ராமு இறந்து போயிடுறான். அத்தான் என்று கூவியபடி வாசற்படியிலேயே மயங்கி விழுந்துடுறா சத்யா. பிளாஷ்பேக் முடிவு. கணவன் இறந்தவுடனே அதிர்ச்சியில் விழுந்த சத்யாவோட மயக்கம் 3 நாள் கழிச்சு தான் தெளிவு வந்துச்சு. ஆனா அவளுக்கு நினைவு போயிட்டு. இப்போவும் தினசரி கோயில் பூஜைக்கு மணி அடிச்ச உடனே நெத்தியில குங்குமம் வச்சு தலையில பூ வச்சுட்டு அர்ச்சனை கூடையோட புறப்படுறா. வழியில அவளை பாக்குறவங்க எல்லாரும் அவளை அனுதாபத்தோட பாக்குறாங்க. வழக்கம் போல தேங்காய் பழத்தை குருக்கள் கிட்ட கொடுத்து அவர் பெயருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. குருக்களும் பேசாம தேங்காய் பழக்கூடைய வாங்கிக்கிட்டு ராமு பெயருக்கு அர்ச்சனை பண்ணி கொடுக்கறாரு. இப்படி ஊரே அவளுக்காக ஒரு நாடகத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு. விதிக்கும் சத்யாவுக்கும் நடந்த போராட்டத்துல அவளும் ஜெயிச்சிட்டா. பூமாயி அம்மன் அவளோட பிரார்த்தனையை நிறைவேறிட்டா. இதோட இந்த சத்தியவேள்வி நாடகம் நிறைவடைந்தது. நன்றி.